உன் தகப்பனையும் உன் தகப்பனாருடைய வீட்டையும் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டுடு மகனே, உன்னை நான் என்னவா ஆக்குறேன்றாருங்க, பெரிய ஜாதி ஆக்குறேன். ஆண்டவர் நமக்கு கூட அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்ம பெரிதாய் ஆக்க வேண்டும், நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க போகிற நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை விசுவாசி என்று ஆண்டவர் நம்மிடத்துல அநேக தடவை பேசுகிறார். நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, கேட்கறது இல்ல. நம்முடைய சுய புத்தியின் மேலயும் சுய சிந்தனையின் மேலயும் உலகத்துடைய காரியத்திலையும் விசுவாசம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கடந்து போகிற தேவ பிள்ளைகளே. ஆனா இங்க ஆபிரகாம் என்ன சொல்றாருனாக்கா, ஏன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்களை முன் பிதாக்களை ஆண்டவர் நமக்கிடத்துல வைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் எல்லாம் நான் ஆசீர்வதித்தேன். அதே தேவன் உன்னோடு நான் இருக்கிறேன், அதே தேவன் நான் உன்னோடு இருக்கிற தேவனை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்துல வாழ வேண்டும். இயேசு வருகிறது நிச்சயம் இல்லையா? இயேசு மரித்தது உண்மையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லலாமா? யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார் அல்லவா? அவர் மரித்து என்ன ஆனாருங்க? மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு மீண்டும் வருகிறார் என்பது நமக்குள்ள என்னவா இருக்குங்க? விசுவாசமா இருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்படிதான் பாருங்க, இங்க நீ எல்லாவற்றையும் விட்டு வா. என்னன்றாருங்க? எல்லாவற்றையும் விட்டு வா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தேவை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. உன் நேரத்தை விட்டுட்டு ஆலயத்துக்கு வா. உன்னுடைய சூழ்நிலையை மறந்துட்டு நீ ஆலயத்திற்கு வா. என் வார்த்தையை நீ விசுவாசி, என் வார்த்தையை நீ கேள், ஜெபி, ஆலயத்திற்கு கடந்து போ. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை உயர்த்துவேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அப்படிதான் ஆண்டவர் பிதா ஆண்டவர் பேசுறாருங்க. ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு, ஒரு மனுஷனை திடீர்னு பார்த்துட்டு, தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் விட்டு வர முடியுமா? ஐயோ, என் சொத்து இருக்குது, ஆதி காலத்துல என் அப்பாவுடைய சொத்து, என் பந்தம் சொந்தம், எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு வருவேன் தான் முதல் கேள்வி கேட்க முடியும் இல்லைங்களா? ஆனா ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமளும் விசுவாசத்துல வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்குள்ள பேசுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்க எதிலெல்லாம் விசுவாசம் இல்லாம இருக்கீங்க? அநேக தேவைகளுக்கு நீங்க காத்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், ஒரு தொழில் பண்ணணும் காத்திருக்கலாம், குடும்ப ரட்சிப்புக்காக காத்திருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு காத்திருக்கலாம், சரீர பலவீனத்தை குறித்து நீங்க வேதனையோடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசி மகனே, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை கேளுங்க. வார்த்தையை நீங்க கேட்கலன்னா ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை விட்டுடுங்க, இங்க கவனிக்கணும். ஆமென் அல்லேலூயா. மூத்தவங்க பெரியவங்க சொல்லணும். ஹல்லேலூயா. வார்த்தையை உணருங்க, வார்த்தையை உணருங்க, வார்த்தையை உணருங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிங்கம்மா. ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆமென் அல்லேலூயா. பசங்களை பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுவாங்க, விட்டுறணும். ஹல்லேலூயா. வார்த்தையை காதுல என்ன பண்ணணுங்க? கேட்கணும். டாக்டர் கிட்ட போய் ஜுரம் தலைநோன்னு சொல்லும் போது அவர் கேட்கிறாரு, கேட்கலன்னா ஏதோ ஒரு ஊசியை போட்டு சீக்கிரம் ஆயிடுவான், வேற வேதியில வந்து நிற்போம். கர்த்தரை நீங்க கொடுக்கிற மன்னாவை நம்ம கேட்கணும், நீங்க கொடுக்கிற வார்த்தையை சிந்திக்கணும், செயல்படணும், அதுல நடக்கணும், விசுவாசிக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமே எழுந்திரு, புறப்பட்டு போ, உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுடுன்றாருங்க. ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அவர் போகிற நோக்கம் என்னன்னு கூட தெரியாது, அவர் எங்க போறாருன்னு கூட தெரியாது. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவ மனுஷர் ஆவியான தேவன், தேவனுடைய பிள்ளை பேசுவதை கீழ்ப்படியணும். நான் அல்ல பேசுகிறது, தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் சத்தியத்துடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஆழமாய் கவனிக்கும் பொழுது, அதை உணரும் பொழுது
கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆமென். நீங்க பலனடைவீங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க ஒரு வார்த்தையை வாக்கு கொடுக்கிறாரு. நீ எழுந்து வாழும் பொழுது, நீ விட்டுட்டு வாழும் பொழுது, அந்த மனுஷர் எல்லாவற்றையும் விட்டுறாருங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் மறக்கிறாருங்க. என்ன பண்றாருங்க? அந்த சொந்த பந்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? மறந்துட்டாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. யாருக்காக? தேவனுடைய வார்த்தைக்காக. அப்போ எல்லாவற்றையும் நீ வெறுத்துட்ட, எல்லாவற்றையும் நீ விட்டுட்ட. அப்போ அழைத்த தேவன் உன்னை எப்படி வைப்பார்? உன்னை அழைத்த தேவன் உன்னை விடுவாரா? நீ விட்டு வருவேன் ஆண்டவருக்கு தெரியும், நீ எனக்கு கீழ்ப்படிவேன் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் 2வது வசனத்துல ஆசீர்வாதத்தை சொல்றார். உன்னை நான் பெரிய ஜாதியாக போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன். நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இனி நீ ஆசீர்வாதமா இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுங்க. இயேசுவுக்காக நீங்க வாழுங்க. ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு வாங்க. தேவன் அனுப்புகிற அந்த சத்தியத்தை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியா ஆக்குவார். பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். தேவன் கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொள்ளணும். அப்படிதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்றாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. உன்னை I will bless you. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, ஆபிரகாம் I will bless you. உன்னை நான் bless பண்ண போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி ரகசியங்களை கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானதா இருக்கும். எப்படி இருக்காங்க? வித்தியாசமா இருக்கும். நம்ம கரத்தினால வாங்கினாலும் அது என்ன ஆவாங்க? வாங்க முடியாத ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். என்ன பண்றாருங்களா? உன் பேர் அநேக இடத்துல நான் உன்னை பேச வைப்பேன். ஆபிரகாமா, ஐயோ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆபிரகாமா ஐஸ்வர்யவான். ஆபிரகாமா ஒன்னிலிருந்து வந்தவர் ஐஸ்வர்யவான். எப்படிப்பா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்த. இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. நடக்க முடியலையா? கர்த்தர் பலனை கொடுப்பார். உங்களுக்கு தூக்கம் இல்லையா? கர்த்தர் தூக்கத்தை வர வைப்பார். பலவீனமா இருக்கிறீங்களா? கர்த்தர் பலனை கொடுப்பார். இயேசுனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. இயேசுனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவினால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அங்க சொல்றாருங்க, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருமைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதம், blessing blessing blessing. நான் உன்னை bless பண்ணிட்டே இருப்பேன்றார் அப்பா. ஆண்டவர் பிதா சொல்றாருங்க, I will bless you Abraham, I will bless you. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றார், my dear sisters and brother, my dear son and daughter, I will bless you. Amen. I will bless you in the name of Jesus. Amen. I will bless you in the name of Jesus. Amen. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சந்தோஷமா கரங்களை தட்டுங்களா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பீங்கம்மா. நீங்க ஆசீர்வாதம் வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன வேணுங்க? சொல்லுங்க, கீழே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன வேணுங்க? இயேசுவை விசுவாசிங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும்னா என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், கர்த்தரை தேடணும், அவருடைய சமூகத்தை நாடணும், அவரே நாம் பற்றிக் கொள்ளணும். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ பின்னாடி நான் அதை விட்டுட்டேனே. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவருடைய சொந்த பந்த வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருங்க. லோத்துக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதை விட்டுட்டு நீ திரும்பி பார்க்காத,
குடும்பத்தை கொண்டு போ. அவனுடைய வார்த்தை கேட்காம திரும்பி பார்த்ததும் கல்லூப்பாய் உப்புத்துணாய் மாறிட்டாங்க. அப்ப கீழ்ப்படிந்தா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குதுங்க? ஜோரா சொல்லுங்க.